கொண்டிருக்கிறோம், மனதில் பெருமை இருக்கிறது என்றால் அந்த இபாதத்தை அதே போன்றுதான் இபாதத்து செய்கிறோம், மற்ற மனிதர்கள் மீது நாம் பொறாமை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி வைக்கோலை தீ தின்று விடுவதை போல் உங்களுடைய அமல்களை பொறாமை தின்று விடும் என்பதாக அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சூரத்துல் யூசுஃபிலே அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்த்தோம் என்றால், நபிமார்களின் 11 பிள்ளை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய 11 பெரும் பிள்ளை, 2 சகோதரர்களை பார்த்து அவர்களுக்கு பொறாமை ஏற்படுகிறதாக தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வார். கேட்கிறார்கள் தந்தையை பார்த்து, மாலக லா தஸ்னன்னா அலா யூசுஃப், என்ன யூசுஃபை மட்டும் உங்களுக்கு பிரத்யேகமாக பிரித்திருக்கிறதே, நாங்கள்லாம் உங்கள் பிள்ளைகள் இல்லையா? கேள்வி என்பது நியாயமானது தான். பிரியத்தை ரப்பு போடக்கூடியதாக இருக்கிறார். எனவே பொறாமை ஏற்பட்டது. சில காரணங்களை சொல்லி என்ன செய்தார்கள் அவர்கள், நாங்கள் 11 பேரும் சேர்ந்து யூசுஃபை எங்களுடைய சகோதர தம்பியை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், எனவே நீங்கள் அனுப்பி வையுங்கள். அரசியல்மான நக்தல் வடலா வகினா ரகுலமா, நாங்கள் தோட்டங்களுக்கு சென்று, நாங்கள் பிக்னிக்களுக்கு சென்று, நாங்கள் ஒரு டூருக்கு போய் நாங்கள் எல்லாம் சேர்ந்து விளையாடி விட்டு சாயந்தர நேரம் மாலை நேரம் வீடு திரும்புகிறோம் என்று சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் நிர்பந்தமாக அனுமதி வாங்கி கூட்டிச் செல்கிறார்கள் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் முன்பாக தெரிவித்து விட்டான், இப்பொழுது செல்லக்கூடிய உங்களுடைய மகன், உங்களுடைய பிரியத்துக்குரிய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏறக்குறைய 45 ஆண்டுகளுக்கு பிறகுதான் உங்களால் பார்க்க முடியும் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு தெரியும். இவர்கள் கொண்டு போய் ஏதாவது செய்வித்து தான் வருவார் என்பதாக தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழியறிவித்த பிறகு கூட சபூருன் ஜமீல், பொறுமை, அழகிய பொறுமையை காத்தார் என்பதாக அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்வார். நீதிக்குரிய அல்லாஹ்விலே அதே போன்றுதான் வாழ்நாட்களில் சில காரியங்களை நாம் செய்ய போகிறோம் என்றிருந்தார். குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி நல்ல காரியங்களாக இருந்தார். முதலில் அந்த காரியத்தை அல்லாஹ்விடத்தில் சொல்லி அதற்கான விஷயங்களை ஏற்பாடுகள் செய்து முயற்சி செய்து அந்த காரியங்களை நமக்கு நலவுதான் நாடுவார்கள் என்று நமக்கே தெரியும். நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் போட்டிருப்பான். உண்மையிலேயே நம் விஷயத்திலே நலவு நாடக்கூடியவர்களிடத்தில் மட்டும்தான் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு அந்த காரியங்களை முடித்த பிறகு எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொள்வதிலே எந்த விதமான தவறும் இல்லை. நிறைய மக்களினுடைய பாதிப்பு என்னவென்று சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம் என்று இருப்பார்கள், ஏதாவது ஒரு பயணத்தில் போகலாம் என்று இருப்பார்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யலாம் என்று இருப்பார்கள், எல்லோரிடத்திலும் சொல்லுவார்கள். அதை கொண்டு எந்த விதமான அந்த நாட்டங்கள் நிறைவேறாமல் போய்விடுவதற்கு காரணம் என்பதால் குர்ஆனினுடைய ஆழமான தஃசீருடைய விரிவுரையாளர்கள் பதிவு செய்கிறார். கண்ணியத்திற்குரியதாக சகோதரர்களாக இருந்தாலும் குறிப்பாக குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி, சகோதரர்கள் தான் அதிகமாக பொறாமை கொள்வார்கள் என்று குர்ஆன் பேசுகிறார். எனவே எந்த விஷயங்கள் இருந்தாலும் முதலில் நம்முடைய கல்வியிலிருந்து இந்த மனநோயை நாம் அகற்ற வேண்டும். அதற்கென்று பயிற்சிகள் இருக்கிறது. அதற்கென்று சூஃபியாக்கள் கால்காக்களிலே பயிற்சிகள் கொடுக்கிறார்கள், பயிற்சிகள் இருக்கிறார். சும்மா நாம் சொல்வதை வைத்துக் கொண்டு இல்லது வேற யாராவது சொல்வதை வைத்து நாம் இந்த விஷயங்களை செய்து விடலாம் என்பதாக அல்ல. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களை உடலில் எப்படி நோய் சரியாக வேண்டும் என்றால் நாம் மருத்துவமனைக்கு சொல்கிறோமோ, அதற்காக வேண்டி சில முயற்சிகளை செய்கிறோமோ, அதே போன்றுதான் பெருமை, பொறாமை, இஹ்லாஸுக்கு மாற்றமான தன்மைகள் எதுவெல்லாம் நம்முடைய கல்விலே மோசமாக குடிக்கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் நீட்பதற்கு, அதெல்லாம் இல்லாமல் பயிற்சிகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட எல்லா விதமான பயிற்சிகளையும் பெற்று அல்லாஹ்விடத்திலே நஃப்ஸே முத்மஇன்னாவாக, நஃப்ஸே ராதியாவாக, பொருந்திக் கொள்ளப்பட்ட ஆத்மாக்களாக இந்த பூமியை விட்டு நம்முடைய உயிர் பிரியக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எந்த செய்திகளுக்கு சொல்லப்பட்டதோ கேட்கப்பட்டதோ அதை இப்படி அமல் செய்யக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் முழுமையாக நசீபாக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.